அன்பு தருவாளே சின்ன அருவி போல் கொஞ்சம் சுடுவாளே நீ தொம்மிடி ஆயுசு நூறாக எவத்தில் வச்சிட்டாளே. என்னடா இது காதுலேருந்து ரத்தம் வர அளவுக்கு பாட்டு பாடுறாங்க. அந்த அருவி போல் கொஞ்சம் சுடுவாளே கொஞ்சம் தும்பிடி அந்த அருவி போல் அன்பு தருவாளே சின்ன அருவி போல் பெண்ணு சுடுவாளே நீ தும்பிடி ஆயுசு நூறாக. சரி போதும் மேட்டருக்கு வாங்கப்பா. கொனிச்சிவா வணக்கம் மக்களே. போன்ஜூர். நாம இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் நேஹாவோட ப்ரௌனி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ½ கப் மெல்டட் பட்டர் ஊற்றிக்கலாம். த்ரீ 4 கப் கோகோ பவுடர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 எக்ஸ் போடலாம். அப்புறம் நல்லா விஸ்க் பண்ணலாம். நாம வந்து 1 கப் ப்ரௌன் சுகர் இல்லைன்னா ஒயிட் சுகர் யூஸ் பண்ணலாம். ப்ரௌன் சுகர் ஹெல்த்தி, ஸோ நான் இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம நல்லா விஸ்க் பண்ணலாம். நல்லா இதை விஸ்க் பண்ணியாச்சு. இப்போது நம்ம சாக்கோ பேட்டர் எடுத்து இதுக்குள்ளே போடலாம். நாம் வந்து ½ கப் மைதா போடலாம். இப்போ நம்ம நல்லா விஸ்க் பண்ணலாம். 1/4 ஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணலாம். 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணலாம். நம்ம பேட்டர் இப்போ ரெடி. நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் இந்த சாக்கோ ஊற்ற போகிறோம். பேட்டர் நம்ம வந்து பேட்டரை வந்து வேறு டப்பாவில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டு இல்லைன்னா ஒரு ஸ்டாண்டை வந்து இதில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த பேட்டரை வந்து உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இது சூட் பண்ணலாம். போலா கேக் நல்லா பொப்பி வந்துடுச்சு. கேக் இந்த ப்ரௌனி வந்து கேக் மாதிரி ஆயிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ப்ரௌனி செய்யலை, ஆக்சுவலி நாங்கள் கேக் செஞ்சுட்டோம், தப்பாக சொல்லிட்டோம். ஓகே, இது நம்ம இப்போ பிளேட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவர் கேக் இஸ் ரெடி. ஐயோ, பார்க்க ரொம்ப டேஸ்டாக இருக்கு. கொடுத்தா நல்லா இருக்குமே. கேமராமேன் இந்தாப்பா, உனக்கு தான்ப்பா முதல்ல. இல்லை பரவாயில்ல. சரி ஓகே. செம்ம டேஸ்டாக இருக்கு. கொஞ்சம் கேட்க மாட்டேங்குது இந்த ப்ரௌனி. காண்டா பேசுறேன். செம்மையா இருக்கு. பார்த்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் இதை இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது ரொம்ப டேஸ்டாக இருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். அந்த இதுக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங். அப்புறம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அப்புறம் என்ன மாதிரி தான் கற்றுவீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் கேக்
கேட்குறேன். ப்ளீஸ் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு இந்த ஸோ நான் அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா அது வந்து சஸ்பென்ஸ். நான் வந்து அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்.